திரு செந்தில், நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் பொள்ளாச்சி கேஸில் விரைவில் தீர்ப்பு வரும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ தீர்ப்பு வந்துருச்சு, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2021 தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க திமுக 3 மாதங்களுக்குள்ளாக கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரிக்கப்பட்டு உரிய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள்னு. 4 ஆண்டுகளாக விசாரணை மட்டும் நடந்துகிட்டே இருக்கு, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா அதை ஒரு பொலிட்டிக்கல் பெர்செப்ஷனுக்காக அந்த கேஸை அப்படியே ஹேண்டில் பண்ணுறாங்களா திமுக அரசு? அதை சொல்லிடுறேன். அதுக்கு முன்பாக சகோதரி லட்சுமி கொஞ்சம் எடுத்து சொன்னாங்க தெளிவாக. அதில் கூடுதலாக சில தகவலையும் அதோட அப்டேட்டடாக சொன்னால், இந்த வழக்கு எவ்வளோ திகில் நிறைந்த ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படம் மாதிரி இருக்குங்க இந்த வழக்கு. நீங்கள் வந்து கேட்டாலே நமக்கு ஒரு திகிலாக இருக்கும். டேட் வைஸாக நான் சொல்கிறேன். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். ரைட். பொறுப்பேற்று பிப்ரவரி 16, மார்ச், ஏப்ரல் 2 மாதத்தில் கோடநாட்டில் நம்ம ஓம் பகதூர் கொல்லப்படுறார், கொள்ளையடிக்கப்படுது. இவர் முதலமைச்சராக பதவியேற்று 2 மாதங்களில் ஏப்ரல் 23 கொள்ளை. ரைட். இதில் யாரெல்லாம் குற்றம் சாட்டினாங்கன்னு சகோதரி சொன்னாங்க. போயஸ் கார்டனில் கார் ஓட்டுநராக இருந்தேன், ஏன்னா ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் இல்லைன்னு அவங்க தரப்பில் ஒரு கிளைம் பண்ணாங்க. சசிகலாவுக்கு கார் ஓட்டுநர் எனிஒன், அவங்க போயஸ் கார்டனில் கார் ஓட்டுநர் கனகராஜ், வாளையார் மனோஜ், சயான் உள்ளிட்டவர்கள் இதில் தொடர்புடையவங்கன்னு குற்றம் சாட்டப்பட்டுச்சு. ஏப்ரல் 28, 5 நாள் இந்த சம்பவம் நடைபெற்று 5 நாளில் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி வாக்கில் கனகராஜ் சேலத்தில் 2 வீலரில் போகும்போது வாகன விபத்தில் அடிபட்டு மரணம் அடைகிறார். அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் சயான் அவருடைய குடும்பத்தோடு போன கார் வந்து 2017 ஏப்ரல் 29 ஏர்லி மார்னிங் அவர் காரில் போகிறாரு. அவருடைய மனைவி வினுப்பிரியா 30 வயது, மகள் நீது 5 வயது, இருவரும் வந்து கொல்லப்படுகிறார்கள். அதுவும் கார் விபத்து. அதுக்கப்புறம் தான் சயான் வந்து டென்ஷன் ஆகி அந்த சொல்கிறதெல்லாம். ரைட். ஜூன் மாதம், இதில் ஏப்ரல், மே, ஜூன் 2 மாதம் கழித்து சயான், வாளையார் மனோஜ், உதயன் உள்ளிட்டவங்களை கைது பண்ணுறாங்க. ஜூலை அடுத்த மாதமே இவங்களை கைது பண்ணுறாங்க. மீடியாவில் எல்லாம் அப்போ ஒரு விவாதம் எழுந்துச்சு. சாதாரண ஒரு டீ கடையில் கூட சிசிடிவி கேமரா இருக்குது, சிசிடிவி அங்கே இல்லையா, சிசிடிவி காட்சிகள் என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி வருகின்ற பொழுது 2017 ஜூலை 3 சிசிடிவி ஆப்ரேட்டராக வேலை பார்த்த தினேஷ் தன் வீட்டில் தற்கொலை பண்ணி செத்து போகிறார். அப்புறம் செப்டம்பரில் இவங்க ஒரு 300 பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறாங்க கோத்தகிரி நீதிமன்றத்தில். இப்போ 2019, 2 ஆண்டு கழித்து சயானும் வாளையார் மனோஜும் அவங்க சொன்ன மாதிரி மேத்யூ சாமுவேலுக்கு அளித்த பேட்டி, அதான் ரொம்ப முக்கியமான பேட்டி. அந்த பேட்டியில் ரொம்ப வெளிப்படையாக அடித்து உடச்சிட்டாங்க. எங்களை இதை செய்ய சொன்னதே யார் தான்? எடப்பாடி பழனிசாமி தான். சொன்னது யார்? சயானும் வாளையார் மனோஜும். அந்த பேட்டி எல்லா இடத்துலையும் ஒளிபரப்பாச்சு. அது எப்படி நீங்க முழு ஆதாரம் எடுத்து ஒரு கட்சி? நான் அதை சொல்லவே இல்லை. நான் நடந்த நிகழ்வுகளை மட்டும் தான் சொல்றேன். நான் எந்த முன்முடிவுக்கும் வரல. அவங்க சொன்ன கருத்து உண்மை என்றோ அவங்க சொன்ன கருத்து பொய், ரெண்டையும் நான் சொல்ல நீதிமன்றம் தான், அதை நீதிமன்றம் தான் முடிவு. நான் சார் நான் நடந்ததை தான் சொல்றேன். இதெல்லாம் நடந்துச்சுங்கிறத தான் நான் சொல்லிட்டு வரேன். ரைட். இப்போ நீதிமன்றம் அது போன்ற வந்து தனி மனிதருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி 2021 அக்டோபர் 25 இவர் சொல்றாரு. யாரு இவங்க விசாரிச்சாங்க? தனபால், இவர் கனகராஜனுடைய சகோதரர். அவர் என்ன சொல்றாரு திருப்பி, சார் இந்த எங்களுடைய சகோதரனுடைய மரணம் என்பது விபத்தல்ல, எனக்கு டவுட் இருக்குன்னு திருப்பி சொல்றாரு. இப்போ அவர் அதில் எடப்பாடி பழனிசாமி டைரக்டாக குற்றம் சாட்டியுடன் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்துக்கு போய் அவர் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு தடையாணையும் வாங்கி வச்சிருக்காரு. தனபால் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு வாங்கி வச்சிருக்காரு. இது வரைக்கும் இந்த வழக்கில் நடந்துச்சு சார். இப்போ சகோதரி லட்சுமி கேட்டதை தான் நானும் கேட்குறேன். சார் நீங்கள் நல்லா யோசிச்சுங்க. ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சருடைய பங்களா, அவர் மரணம் அடைகிறார், புதிய முதலமைச்சர் பதவியேற்கிறார். பதவியேற்ற 2 மாதத்தில் அங்கே கொலை, அதில் தொடர்புடையவர்கள் 5 நாளில் மர்மமான முறையில் விபத்தில் சிக்கிறார்கள். அங்கே சிசிடிவி கேமரா ஆப்ரேட்டராக இருந்தவர் வந்து சூசைட் பண்ணி செத்து போகிறாரு. இவ்வளவு சிக்கலும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் த்ரில்லிங் கிளைமேக்ஸ். இதெல்லாம் ஒரு குரங்கு பொம்மையை திருடிட்டு போகிறதுக்கு சார். கரடி பொம்மை. அப்புறம் கொஞ்சம் வாட்ச், 2 வாட்சையும் கரடி பொம்மையும் திருடுறதுக்கு தான் முன்னாள் முதலமைச்சரின் வீட்டில் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த ஏரியாவில் மின்சாரம்லாம் துண்டிக்கப்பட்டதாக செய்தி வந்துச்சு. இவ்வளவு எதுக்குன்னா ஒரு கரடி பொம்மைக்கு சார். அதில் கூட பின்னாடி செய்தி வந்துச்சு, அதை கொண்டு போய் கேரளாவில் எங்கேயோ போட்டுட்டாங்க, ஆற்றுலையும் எங்கேயோ போட்டாங்கன்னு ஒரு செய்தி. களவாண்டுட்டு கொண்டு போய் ஆற்றுல போடுறதுக்கு வந்து அந்த ஓம் பகதூர் எந்த மரத்தில் கட்டப்பட்டு கொல்லப்பட்டாரோ அந்த மரமே இன்னைக்கு கோடநாட்டில் இல்லை. இவ்வளவு தட் மீன்ஸ் சாட்சியங்கள் அடிச்சிருக்காங்கிற பார்வையில் அவங்க அந்த விவாதத்தை வைக்கிறாங்க. எஸ், நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், இப்படி ஒரு திகில் நிறைந்த திரைப்படம் மாதிரி தான் கோடநாடு கொள்ளை சம்பவம் நடந்துச்சு. அதனால தான் அதை பற்றிய மக்களுக்கு எழக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அஇஅதிமுக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது.
4 வருஷமா அந்த விசாரணை ஏன் தாமதமானது அப்படிங்கிறத கேள்வி அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. அதை ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு எழுப்புறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு இருக்குது. ஏன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதியில் அதுவும் இருக்குது. எஸ், அது கரெக்ட் தான். அது 3 மாசத்துல நாங்க விசாரிச்சிருவோம் அப்படின்னு முதல்வர் சொன்னார். இன்னும் விரைவாக அது வந்து விரைந்து விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவருடைய கருத்துல நானும் உடன்படுறேன். ஆனா நான் இது என்னுடைய இதுல என்ன தெரியுமா செந்தில், இதுல விசாரிச்சு இவங்க தான் குற்றவாளிகள்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி வரைக்குமான ஒரு கட்சியின் தலைவர் வரைக்குமான ஒரு பெர்செப்ஷன் உருவாகிட்டே இருக்குல்ல. அவரை தொடர்புபடுத்தி ஒருத்தர் பேசுறாரு, நீதிமன்றத்துக்கு அவர் போகிறாரு, அவர் மீதான சந்தேகத்தை அதிகரிக்கக்கூடிய விதமான நகர்வுகளை வந்து ஒரு கட்சி பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து அரசும் பண்ணிட்டே இருக்குங்கிறது வந்து அவருக்கு இல்ல சார். அப்படி இல்ல, நான் அப்படி எடுத்துக்க விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, சம்பந்தம் இல்லாம இப்போ கொடநாட்டில் இது நடக்கல, வேற எங்கேயோ நடந்துச்சுன்னா அவரை தொடர்படுத்தி யாரும் பேசப்படுறது இல்லை. கொடநாட்டில் நடந்துச்சு, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நடந்துச்சு, அதில் தொடர்புடையவர்கள் மர்மமான முறையில் இறக்கிறார்கள். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சந்தேக பார்வையை வந்து அங்கே வச்சாங்க. யாரும் எடப்பாடி பழனிசாமியை தொடர்படுத்தி யாரும் இப்போ நானுமே ஆமாம் அவர் தாங்கன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன், சொல்ல விரும்பலை. அது எல்லாமே நீதிமன்றம் வந்து முடிவு செய்ய வேண்டியது. ஆனால் அதில் தொடர்புடையவர்கள் எடப்பாடி பழனிசாமி பேரை சொன்னாங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இப்ப நான் பயன்படுத்தக்கூடாத தடை இருக்கு சார், அதை விட்டுருங்க சார். மற்ற செய்திக்கு வாங்க. அதவே திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்றதுனால நீங்க ஆங்கரிங் இல்ல அவர் பண்ணிட்டு இல்ல ஒரு அப்படி கிடையாது. ஆங்கரிங் யார் வேணாலும் பண்ணலாம். தடை இருக்குதா இல்லையா அதையும் சேர்த்து சொல்லிருங்க. உங்க நேரத்துல நீங்க பேசுங்க அக்னி. நீங்க ஏன் இப்படி இவ்வளவு எப்பவும் பேச முடியாது கிடையாது. ஏன் இவ்வளவு டென்ஷன் உங்களுக்கு பேச? சரி, டென்ஷன் இல்ல, நீங்க டென்ஷன் ஏத்துறீங்க. இதுதான் உங்களுடைய வேலையா இருக்குது. ஒரு நிமிஷம் அக்னி, ஒரு நீதிமன்ற தடையை மீறி நான் என்ன பேசுறதுன்னு அவர் செந்தில்வேல் சார் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. சட்டம்னு ஒண்ணு இருக்கு சார். தனபால் பயன்படுத்தக்கூடாது, தனபால் பயன்படுத்தக்கூடாதுங்கறாங்க நீதிமன்ற தடை. அவர் புரியாம பேசிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் அது கரெக்ட். நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்க. செந்தில்வேல் பயன்படுத்தக்கூடாது, நீதிமன்றம் தடை போடல. ஒன்று நீதிமன்றம் இது ஒவ்வொருத்தருக்கும் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதா? சரி, நான் என்ன சொல்றேன், இந்த வாதத்துக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க? தடை போட்டுல பேசக்கூடாது, எதுக்கு வந்தீங்க? எதுக்கு இந்த விவாதத்தை எதுக்கு நீங்க எடுத்துக்கிறோம்? ஏன் இந்த விவாதம் எடுக்கப்பட்டால் இப்ப நான் இந்த விவாதத்துல வந்து என்ன பேசணும் சொல்லுங்க. பத்திரிகையாளர் வந்து என்ன கேட்டாங்க? கார்கில் யுத்தத்தை பத்தி பத்திரிகையாளர் என்ன கேட்டாங்க சார்? முதலமைச்சர் பொறுப்பு இல்ல சார். இல்ல என்ன கேட்டாங்க? நீங்க என்ன கேட்டாங்கன்னு சொல்லுங்க. கொடநாடு வழக்கையும் பொள்ளாச்சி வழக்கையும் சேர்த்து கேட்டதே தவறுன்னு சொன்னாங்கல. அவங்க பாக்குற பார்வை என்ன, நீங்க பாக்குற பார்வை என்னன்னு பாத்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும். அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி தடயத்தை எல்லாம் அளித்திருப்பார் என்று நான் சந்தேகிக்கிறேன். அது அவங்க காதுல விழலையா? அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. நான் பேசுற நேரத்தில் குறுக்கிடாங்க. ஒரு நிமிஷம். ஒரு மிக மூத்த ஊடகம், இத்தனை வருட நீண்ட அனுபவம் உள்ள புதிய தலைமுறைக்கு தெரியாதா இன்னைக்கு இந்த வார்த்தை எடுக்கலாமா வேண்டாமா? அதனால நீதிமன்றம் தடை போட்டது தனபாலுக்கு தான், நமக்கு இல்லை. ஒன்று நானும் தெளிவாக சொல்றேன், எந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி நான் குற்றச்சாட்ட விரும்பல. ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒன்று, அந்த குற்றவாளிகள் சொன்னார்னு சொல்லும்போது ஒரு டென்ஷன் ஆகிற. ரைட். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் வேகமாக நடக்கக்கூடாதுன்னா அரசு வேகமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டுங்கிறத நான் திருப்பி பதிவு பண்றேன். நான் என்னுடைய யூகத்தில் நான் சொல்றது, பழிவாங்குற போக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அதை பண்ணியிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். நீங்க அவசரம் இப்ப ஜெயலலிதா அம்மையார் பண்ணாங்க. அப்போ அவசரமா கலைஞரை கைது பண்ணி நள்ளிரவுல இந்த அடையார் பாலத்தில் போய் சிமெண்ட் எல்லாம் சுரண்டுனாங்க. ரைட். அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அவசர கோலத்தில் பழிவாங்கும் போக்கில் செய்யக்கூடாது என்று ஒருவேளை அரசு நினைத்திருக்கலாம், அல்லது முதலமைச்சர் அப்படி உத்தரவிட்டிருக்கலாம். இன்னும் தீர விசாரித்து இன்னும் தெளிந்த ஆதாரங்கள் கிடைத்த பிறகு நிச்சயமாக உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருப்பார் என்பது என்னுடைய நம்பிக்கை. இதான் நான் இங்க பதிவு பண்றேன். மற்றபடி இந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு திகில் நிறைந்த வழக்கு. மற்றதுக்கெல்லாம் பேசக்கூடிய அஇஅதிமுக இந்த வழக்கை பத்தி நான் டேட் வைஸா சொல்லியிருக்கேன். என்னென்ன நடந்துச்சு, 5 நாள்ல என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் டேட் வைஸா சொல்லியிருக்கேன். இதுக்கு இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க தரப்புல எந்த நியாயமான பதிலும் இல்லை.